சென்னையில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு இருவரின் உயிரை பறித்துள்ளது. 2 மணி நேரம் போராடியும் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. பதைபதைக்க வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள சௌத்ரி நகரைச் சேர்ந்தவர் 50 வயதான ஸ்ரீராம். ஆடிட்டரான இவர் அடுக்குமாடி குடியிருப்பில் தனது மனைவி, மகன் மற்றும் பெற்றோருடன் வசித்து வந்தார். 3 தளங்களை கொண்ட இந்த குடியிருப்பின் உள்கட்டமைப்பு பெரும்பாலும் மரத்தினால் ஆன பொருட்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வீட்டில் உள்ள ஏசியில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மின்கசிவு ஏற்பட்டதும் மரப்பொருட்களில் பற்றிய தீ வேகமாக வீடு முழுவதும் பரவி உள்ளது. தீ மளமளவென பற்றி எரிந்ததால் முதல் தளத்தில் இருந்த ஸ்ரீராம், அவரது மனைவி ஷியாமலா மற்றும் மகன் ஸ்வரன் ஆகிய 3 பேரும் கீழே குதித்து தப்பி இருக்கின்றனர். இதில் ஷியாமலாவுக்கு முதுகு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்துள்ளார். ஆனால் 3வது தளத்தில் இருந்த ஸ்ரீராமின் தந்தை நடராஜன் மற்றும் தாயார் தங்கம் ஆகியோர் உள்ளே மாட்டிக்கொண்டுள்ளனர். தகவல் அறிந்த ராமாபுரம், விருகம்பாக்கம் மற்றும் வலசரவாக்கத்திலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர பலமாக போராடினர். ஆனால் தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்து விட்டு எரிந்ததால் பின்னடைவு ஏற்பட்டது. அதற்குள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு முதியவர்கள் வெளியே வர முடியாமல் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். மழை பெய்த போதும் 2 மணி நேரத்துக்கு பின்னர் தான் போராடி தீ அணைக்கப்பட்டது. இதை அடுத்து உள்ளே சென்ற தீயணைப்பு வீரர்கள் உடல் முழுவதும் கருகிய நிலையில் சடலமாக கிடந்த முதியவர்களின் உடல்களை கைப்பற்றினர். பின்னர் உடற்கூராய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் கதவில் ஆட்டோமேட்டிக் லாக் விழுந்ததால் உள்ளேயே சிக்கிய முதியவர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தது தெரிய வந்தது. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு இருவரின் உயிரை பறித்த சம்பவம் வலசரவாக்கம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.